வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி 2, அப்புறம் 3 பச்சை மிளகா, அப்புறம் வீட்டில் அரைச்ச பிரியாணி பவுடரு, அப்புறம் தனி மிளகாத்தூள், புதினா மல்லி, சிக்கன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன், தயிர், பிரியாணி அரிசி எடுத்து நான் அலம்பி கழுவி எல்லாத்தையும் ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டில் அரைச்சது, பட்டை, லவங்கம், கிராம்பு, இதுதாங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆன் பண்ணிக்குவோம். குக்கர் வச்சுக்குவோம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்த உடனே பச்சை மிளகாய், பிரியாணிக்கு வெங்காயம் தாங்க நல்லா வதங்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் இது வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கணும். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளி, இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி மசாலாவை போட்டுடலாம். தனி மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, இது நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கிடுச்சுன்னா அந்த பச்சை வாசனை போயிடும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி, இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு அலம்பி வச்சுருக்கேன். என்னன்னா எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி கொஞ்சமாக வச்சு அரைக்கணும், பூண்டு கொஞ்சம் கூடுதலாக வச்சு அரைச்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இன்னொரு வாட்டி செஞ்சு பாருங்கள். ஸ்டேஜில் நம்ம தயிரை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான்.